ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ரீ 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 சந்திரசேகர தத்த குருதேவ சரணம் மம. அன்பர்களே, நம்ம மகாதந்திர தமிழ் சேனல் பகுதி விரும்புகிற எல்லா மக்களுக்கும் என்னோட குருநாதர் ஆசீர்வாதம். இன்னைக்கு பிசாச்சியே வசம் பண்ணக்கூடிய ரொம்ப சீக்ரெட்டான வித்தை, இந்த மாதிரி காலத்திலையும் பேசக்கூடிய ஒரே ஒரு பிசாச்சினேவே பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த சாதனை செய்யறதுனால அந்த பிசாச்சினை உங்களுக்கு தர்சனத்தை கொடுக்குதுன்றது முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் என்னோட குருநாதர் சொன்ன ஒரு அற்புதமான வித்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரியா? அது பயப்படுற வித்தை கிடையாது, பயம் பொத்திர வித்தியும் கிடையாது. இது உங்களே ஜீவசக்தியாக மாற்றக்கூடிய ஒரு வித்தை. பிசாச்சி என்ற சத்தத்தை நீங்கள் மறந்துடுங்க. அந்த அம்மா துஷ்ட சக்தி கிடையாது. அந்த அம்மா ஒரு கருணாமூர்த்தி. அந்த அம்மா உங்ககிட்ட இருக்கிற பயத்தை போகடிக்கும். உங்களோட வேதனையை இழுத்துக்கும். நீங்கள் படுற வேதனை எல்லாமே அது இழுத்துக்கும். சரியா? உங்களுக்கு ரகசியமான ஒரு விஷயங்களை அது முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அது எந்த ரகசியம் இருந்தாலும். இந்த வித்தை பேர் காருண்ய பிசாச்சி வித்தை. சரியா? இது ஒரு சக்தி வரவழைப்பு. இந்த சாதனை உங்களை வெறும் 21 நாளில் மாற்றும். இந்த வித்தியை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் இந்த வித்தியை செய்யக்கூடிய ஒரு தைரியன்றது இருக்கணும் உங்களை சரியா? 4 மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற தபோபலம் உங்ககிட்ட இருக்கணும். இந்த உலகத்தில் நாம் ஒரு நல்ல மனுஷனா வாழணும் என்ற யோசனை எப்பவுமே உங்ககிட்ட இருக்கணும். இந்த வித்தியை செய்யணும்னா அந்த மாதிரி மனிதன் மட்டுமே இந்த காருண்ய பிசாச்சி வித்தியை செய்யணும். அவங்களுக்கு மட்டும்தான் இது தகுதி. இது விளையாட்டு கிடையாது மனிதனை. இது ஒரு தபஸ். இது ஒரு பிசாச்சி அப்படின்னு எல்லாருமே பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் இந்த சக்தி காசுபுள்ளக்காரி, தயா தாட்சியம் இருக்கிறவா, ஆசத்தை கொடுக்குறவா ஒரு அபூர்வமான தெய்வம். இது அந்த அம்மாளோட மனசு தத்துவம் பைரவி தத்துவத்தோட கலந்துருக்கும். பைரவி தேவி என்றது ஒரு ஸ்மசான வாசினான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பரிவாரத்திலே பிசாச்சிங்க, பூதங்கு, அதிகமான யட்சினிகள், இன்னர்கள் இருக்குவாங்க. அவங்க நடுவில் இந்த காருண்ய பிசாச்சி ஒரு சாந்த ரூப கொண்ட சக்தியான்றது கவனம் வச்சுக்கோங்க. அந்த அம்மா உங்கள் மனசில் இருக்கிற வேதனைகளும் சரிதான், கஷ்டங்களும் சரிதான், துக்கத்தை சரிதான் சாந்தப்படுத்தும். நம்மளோட பயத்தை, நம்ம கிட்ட இருக்கிற பயத்தை நமக்குள்ளே இருந்து வெட்டி விடும். நம்ம கிட்ட போனோம்னா பக்தி இருக்கணும், பயம் கிடையாது. நம்ம சக்தியை கூப்பிடுறதுக்காண்டி ஒரு சாபர மந்திரம் இருக்கு. இந்த மந்திரம் 4 உலகத்துக்கு சேர்ந்த பூட்டியை திறக்கக்கூடிய ஒரு சக்தி. கேளுங்க, சரியா? பக்தியோட கேளுங்க. இங்க மந்திரத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஓம் ஸ்ரீம் க்ராம் க்ரூம் க்ராம் க்ரீம் க்ளாம் காருண்ய பிசாச்சினி வத வத குரு குரு மே ஜ்வல ஜ்வல பிரஜ்வல த்ராம் த்ராம் ஹ்ரீம் ஹோம் ஃபட் சௌம் லம் லம் ஓம் காருண்ய பிசாச்சினி வசமேவ குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1111 வாட்டி ஜபிக்க வேண்டியதாக இருக்கும். தினம் டைம் டு டைம். அப்படின்னா நேரத்திலிருந்து நேரத்துக்கு கரெக்டாக உக்காரணும். ஒரே ஆசனத்தில் மந்திர ஜபத்தை முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரே ஒரு சிட்டிங்கில் மந்திரத்தை முடிச்சுட்டு ஏஞ்சிக்கணும். சரியா? இந்த சாதனை செய்கிறவள காலத்துக்கும் ஒரே இடத்துல உக்காரணும். இடத்த மாற்றி உக்காந்துடக்கூடாது என்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள். இங்கே ஜபமாலையாக எதானாலும் பயன்படுத்திக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆசனமா தர்பாபாயை மட்டுமே போட்டுக்கணும். சரியா? தர்பாபாயை அது மேலே கருப்பு கம்பளி போட்டுன்னு இந்த மந்திர ஜபத்துக்கு உக்கார வேண்டியதாக இருக்கும். சம்பாசனம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே உக்காந்து ஒன்றா நல்லா இருக்கும் சாதனை செய்யறதுக்கு. இந்த சாதனை செய்யறதுக்கு உண்டான நியமங்கள் என்னன்னு பார்த்தா, இந்த சாதனையை ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். 12 மணிக்கு மேலே தான் இந்த சாதனையை ஆரம்பிக்கணும். வீட்டில் மட்டும் இந்த சாதனை செய்யக்கூடாது. சரியா? இந்த சாதனை செய்கிறப்போ கிழக்க முகமாக பார்த்து உக்காரணும் சாதனைக்கு. இந்த சாதனை செய்கிற நேரத்தில் தலை மேலே அண்ணில நினைச்சா
வில்வ இலையில ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சுன்னு தலைமையில வச்சுன்னு மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு உட்கார வேண்டியதாக இருக்கும். அன்ற விஷயத்தை மறந்துடாதீங்க. இங்கே பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பிரம்மச்சரியம் கண்டிப்பாக இருக்கணும். மது மாம்சமும் பொய் பேசுவது, காமத்தோட ஆசைகள் யாரு மேல இருக்கக்கூடாதுன்றத கவனமா வச்சுக்கோங்க. பெண் குழந்தைங்க டேட் ஆகும் பொழுது, கர்ப்பமாக இருக்கும் பொழுது இந்த சாதனையை செய்யக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப கடினமாக 21 நாள் இந்த சாதனையை செய்யணும். இந்த மாதிரி யாராச்சும் பண்ணுறாங்களோ அவங்க 21வது நாள் இந்த அம்மாவுக்கு பலி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பலி என்றால் ஏதோ அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அம்மாவுக்கு இஷ்டமானது மட்டுமே. சரியா? நீல கலர் புஷ்பங்கள், வெங்காயம் இல்லாத சாப்பாடு, உப்பு இல்லாத தயிர் சாதம், மஞ்சள்ல கலந்து வச்சுக்கணும் அரிசி, சுத்தமான மாட்டுப்பால், ஆக்கு வெத்தலை, இதெல்லாம் கலந்து ஒரு கூடையில வைக்கணும். சரியா? இதெல்லாம் வச்ச பிறகு அதே நேரத்தில் மந்திரத்தோட அம்மாவை கூப்பிட வேண்டியது இருக்கும். சாதனை செய்யறதுக்காண்டி மந்திரம் வேற, அம்மாவை கூப்பிடுறதுக்கு மந்திரம் வேற. இப்போ சொல்ற மந்திரத்தை சொல்லி கூப்பிடுங்க. சரியா? ஓம் கிராம் கிராம் பிசாச்சி தேவி தொம்மே சரணம் பலிகர்மாணி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தோட அந்த அம்மாவை கூப்பிடணும். கூப்பிட்ட பிறகு உங்களுக்கு அந்த அம்மா கனவுல காட்சி கொடுக்கும். தம்பிடும், உங்களுக்கு தூக்கத்தில் தம்பிடும். இல்லைன்னா உங்களுக்காகவே நான் வந்தேன் என்ற உணர்ச்சியை காட்டும் சாதனையில். அப்படி இல்லைன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு அறியாமலே, நீங்கள் அறியாமலே பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த அம்மா உங்ககிட்ட வந்துக்குதான்ற உணர்ச்சி, அதுதான் இந்த அம்பாலியோட உணர்ச்சி பிரத்யேகம். சரியா? எப்போ உங்கள் பிரச்சனை தீருதோ அப்போ அந்த அம்பாள் உங்கள் கூட இருக்குதான்றது அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் இந்த அம்மா காட்சி கொடுக்கும், அனுபவங்களுக்கும் கொடுக்கும். இந்த பிசாச்சினி தேவதை, அந்த அம்மாவே எல்லாரும் பிசாச்சுன்றாங்களே தவிர இந்த அம்மா ஒரு அபரூபமான தேவதை, பரிவாரங்களோட தேவதை. சரியா? பைரவி பரிவாரத்தில் இந்த அம்மா ஒருத்தி இருக்கான்றது தெரிஞ்சுக்கோங்க. யாராச்சும் இந்த வித்தியை பக்தி மார்க்கத்தில் பயன்படுத்துகிறாங்களோ, சாதிக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த வித்தியை பக்தி மார்க்கத்தில் சாதிச்சவங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தா தூக்கத்தில் அந்த அம்பாள் தரிசனம் கொடுக்கும். நீங்க கேட்காமலே உங்க பிரச்சனைகளை தீக்கி வைக்கும். உங்க பிரச்சனைகளுக்கு சமாதானத்தை இந்த அம்மா கொடுக்கும். மனவேதனத்தோட வாழ்றவங்களுக்கும் மனசாந்தி கிடைக்கும் இந்த அம்மாவை சாதனை செஞ்சா. உங்க வாழ்க்கைக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு தைரியமா நீங்க வாழலாம் இந்த அம்மாவை சாதனை செஞ்சா. தீய சக்திகள் இருந்தாலும் சரி, துஷ்ட சக்திகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிரந்தரமான பாதுகாப்பு இந்த அம்பாள் கொடுப்பா. உங்களோட வாழ்க்கை நீங்க நினைக்காத அளவுக்கு மாறும். ஒரு சேஞ்சுன்றது வரும், ஒரு டெவலப்மெண்ட்றது வரும் இந்த சாதனை செஞ்சா. இது ஒரு பாதுகாப்பு, இது ஒரு கட்டோர தபஸு, இது ஒரு ரகசியமான வித்தை. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வித்தியை என்னோட குருநாதர் ஸ்ரீ 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 சந்திரசேகரத்த குருநாதர் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி வித்தியை யாராச்சும் கெடுதலுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சா இந்த சக்தி அவங்களே சும்மா விடாது அன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சக்தியை அவமானப்படுத்தினா தண்டனை கொடுக்கும், அன்பா பார்த்தா ஆதரிக்கும். அதனால அந்த அம்மாவுக்கு கௌரவத்தை கொடுத்து பாசத்தோட கூப்பிடுங்க. அந்த அம்மாவே உங்களோட கட்டி வச்சுக்கோங்க. ஓம் காருண்ய பிசாச்சின்யே நமஹா, ஓம் பைரவ்ய நமஹா, ஓம் சக்தி ஸ்வரூபின்யே நமஹா, ஓம் சத்யம், ஓம் சத்யம், ஓம் சத்யம் சத்யம் சத்யம். என் குரோரதிகம், என் குரோரதிகம், என் குரோரதிகம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.